என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பைபிளை பற்றி எந்த அதிகாரம், எந்த புக்கு? எண்ணாகமம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தானே. எண்ணாகமத்தில் பிலேயாமை குறித்தும் பாலாக்கை குறித்தும் பார்த்து கொண்டிருந்தோம். அதுக்கு முன்னால் தொடக்கத்தில் என்ன பார்த்தோம்னா, வேதாகமத்தை 10 பாகங்களாக பிரித்து பார்த்தோம். என்னெல்லாம் இந்த இதில் உள்ள இதை வச்சே நம்ம இது பண்ணோம். ஞாபகம் இருக்குதா? ஆதிகாலம், கோத்திர பிதாக்களின் காலம், எகிப்திய அடிமைத்தனம், வனாந்தர பயணம், அடுத்தது தேசங்களை. இப்போ நம்ம எங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம்? வனாந்தர பயணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நியாயாதிபதிகள் காலம். இனி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐக்கிய ராஜ்ய காலம், பிளவுபட்ட காலம், சிறையிருப்பின் காலம், திரும்பி வந்த காலம். இந்த அதிகாரங்களை பகுப்பாய்வு செய்த பொழுது எண்ணாகமத்தில் சீனாயில் புறப்பட ஆயத்தம், சீனாயிலிருந்து பாரான் வனாந்தரத்தில் தான் மூவி. முதல்ல ஆயத்தம், ரெண்டாவது மூவி. அப்புறம் காதேஸ் பர்னேயாங்கிற இடத்துல மோவாப் நோக்கி பயணம், மோவாப் சமவெளியில். இப்போ நடக்கிற சம்பவம் இந்த மோவாப் சமவெளியில் தான் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பாரான்ங்கிற ஒரு வனாந்திரம் இருக்குது. அங்கே தான் வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. பிரமாணங்கள், பலிகள், கோராகுடைய மீறுதல், இதெல்லாம் போன வாரங்களில் நம்ம எடுத்தோம். மேரிபா தண்ணீரை குறித்து எடுத்தோம். மோசையுடைய மீறுதல், ஏதோ மறுத்தல், ஆரோன் மீரியம் மரணம். இதில் பிலேயாம் இதுதான் எடுத்துரைத்த வாக்குகள். மொத்தம் எத்தனை வாக்குகள் பிலேயாம் எடுத்துரைத்தார்? அவர் ஆசீர்வதிச்சாரா சபித்தாரா? ஆசீர்வதித்தார். பிலேயாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி. பிலேயாம் ஒரு தேவ மனுஷனா இல்லையா? தெரியல, பார்ப்போம். இன்னைக்கு பிலேயாம் மொத்த 7 வாக்குகளை எடுத்துரைத்தார். பிலேயாமின் முதல் செய்தி 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. இதுல முதலாம் வாக்கு இதுதான். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? தேவன் ஆதியாகமத்திலே சொன்னார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவோம். சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது. அதனால தான் இங்கே சொல்றாரு, யாக்கோபின் தோளை எண்ணத்தக்கவன் யார்? ஸோ ஹியூஜ்.
அடுத்தது 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பு ஆகியாமத்தில் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இன்றைக்கு இஸ்ரவேல் சந்ததியார் சிறைப்பட்டு இருக்கிறது உலகமெங்கிருந்து இன்னைக்கு திருப்பி போய் கொண்டிருக்காங்க. இந்தியாவிலிருந்து நிறைய பேர் போகிறாங்க. மனாசே கோத்திரத்தார் இந்தியாவில் மிசோராம் பகுதிகளில் இருப்பதாகவும் அங்கிருந்து நிறைய பேர் இஸ்ரவேலுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து நிறைய யூதர்கள் திரும்பி போகிறாங்க. ஏமன் தேசத்துலேருந்து நிறைய யூதர்கள் போயிட்டாங்க. ஏன்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஃப்ளைட் வந்துச்சுது யூதர்களை. அப்போ இவங்களுக்கு அந்த நாட்களில் ஃப்ளைட்னா அவ்வளோவா தெரியாது. பார்த்து கழுகு வந்திருக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்குன்னு. அந்த அளவுக்கு தேவன் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். உன் சந்ததி பூமியின் தோளை போல் இருக்கும். இதெல்லாம் வாக்கு தத்தங்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கும் லிட்டரலா நிறைவேறுது. ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பதில்லை. ஒன்று, அப்போ நமக்கு வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரா? கிறிஸ்தவர்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ அது நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறும். ஆனால் நிறைவேறாமல் போகுமா? நிறைவேறாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்பது இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஸோ உன் சந்ததி பூமியின் தோளை போல் இருக்கு. நீ மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னு அர்த்தம் என்ன? இரண்டாவது பகுதி, எப்படி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்? பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் யாரு? நம்ம உண்டா இல்லையா? இல்லையா? நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அவங்களுக்கு சொன்னாரு. சொல்லுங்க. நம்ம விசுவாச சந்ததி. சரி, எப்படி வருது நமக்கு? இப்போ உங்கள் அப்பா மூலம் தாத்தா மூலம் நமக்கு சொத்து வருதில்ல. உங்களுக்கு யார் மூலம் ஆசீர்வாதம் வருது? பாஸ்டர் சொல்லியாச்சு. சொல்லுங்க, நமக்கு யார் மூலம் ஆசீர்வாதம் வருது? எப்போ ஒரே ஒரு ஆளு தானே. நீங்கள் யார்? கிறிஸ்தவர்களா இல்லையா? ஏன் உங்களுக்கு பேர் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்து அவ்வளோதான், அவ்வளோதான், சிம்பிள். பூமியில வம்சங்களை தான் ஆசீர்வதிக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்து மூலம் தான் வருமே தவிர வேற எந்த வழியில உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வருவதில்லை. அப்ப அந்த பிள்ளையம் ஆசீர்வதித்துக்கிட்டே இருக்கான். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். நல்ல கவனிங்க. இவன் தெய்வ மனுஷனா இல்லையா? இதை கேட்கும் பொழுது தேவ மனுஷன்தான். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு இஸ்ரவேல்னா ஒண்ணுதான் இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது இல்லைன்னா யாக்கோபோ அல்லது இஸ்ரவேலோ அக்கிரமம் பண்ணாங்களா? பண்ணாங்க. மீறினாங்களா? மீறினாங்க. ஆண்டவர் கிருபையா இருந்தாரா இல்லையா? இல்ல கைவிட்டுட்டாரா? இல்லையா? ஆனா அவங்களுக்கு தண்டனை கொடுத்து சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றாங்க பாபிலோனுக்கு. அங்கெல்லாம் சொன்னாங்க. அவங்களுடைய கீழ்ப்படியாம தான் தேசம் ரெண்டாக பண்ண. காலையில் பார்த்தது அதான், யூதேயா இஸ்ரவேல் 10 கோத்திரம் 2 கோத்திரத்தை பற்றி பாஸ்டர் எடுத்தாங்க. ஆனா அந்த கோத்திரங்கள் எல்லாம் பின்னால அடி வாங்கிச்சுது. ஆனா அவங்கள நிரந்தரமா கைவிட்டு விடல. அதுதான் திரும்பவும் அணைத்துக் கொள்வார். நம்மையும் அப்படிதான். தேவன் இல்லாதவர்களுக்கு நமக்கு வித்தியாசம். நம்ம கீழ்ப்படியலைன்னா அடி வாங்குவோம், ஆனா திருப்பி அணைத்து நம்மளை கொண்டு வருவார். இஸ்ரவேல்ல குற்றம் பார்க்கறது இல்லைன்னு இல்லை, குற்றத்தை பார்ப்பார். அதுக்காக இதை வசனமா இதை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்பதில்லை. அவர் என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் கண்டுகிட மாட்டாரு.
அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன ஒன்று, அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். இது அவன் சொல்றது. அவன் தான் சொல்றானா இல்லையா, அவன் சொந்தத்தில் சொல்றானா, வேற யாரும் கண்ட்ரோல் பண்றாங்க? அவன் சொந்தத்தில் சொல்லவில்லை. அவனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பது யார்? கர்த்தர். இல்லைன்னா பையன் அன்னைக்கே ஓடி இருப்பான். கர்த்தர் தான் சொல்றாரு. ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்குது. இவன் அழிக்கிறதுக்கு தான் சொல்றான், சபிக்க சொல்றான். ஆனா இவன் ஆசீர்வதிக்கிறார். நான் அதை ஒன்றும் திருப்பக்கூடாது, அவனால சபிக்க முடியாது. அடுத்தால இது எல்லாமே நமக்கும் பொருந்தும். அதனால தயவு செய்து இதை கேட்கும்போது நமக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தணும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஏன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அப்படின்னு அர்த்தம். சொன்னா மனுஷன் மனுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க இருந்து சொல்றேன் என் மகன்கிட்ட, மகனே நீ இங்க வாப்பா, நான் ஒன்றும் ஏர்போர்ட்ல வந்து கூப்பிட்டு போறேன் அல்லது ஏதாவது ஒன்றும் ஆகிட்டு போயிங்களேன். நான் சொன்ன மாதிரி போவேன்னா எடுக்க கூட போயிடுவேன். ஆனால் போக முடியாத சூழ்நிலை எனக்கு வந்துட்டுனா, ஆனால் தேவனுக்கு அப்படி வருவதில்லை. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பதில்லை. அவர் சொன்னது தான். இல்லை இல்லை நான் ஒன்றும் ஆசீர்வதிக்க மாட்டேன். பாதியில் கூப்பிட்டு சாரி ஆபிரகாம்ன்ற கூப்பிட்டு இல்லை இல்லை நான் தெரியாமல் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன் முடியாது அப்படின்னு கிடையாது. வாட் ஹீ செட் இஸ் செட். அவர் சொன்னது தான். ஆனால் மனுஷன் என்ன செய்ய விடுவான்? மனம் மாறி விடுவான். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு இப்போ அரசியல் களத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனம் மாறி திட்டங்கள்லாம் வந்ததும் ஒரு இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. உடனே பேக் ஸ்டாப்பிங் நடக்குது, வார்த்தை போர் நடக்குது. இதுதான் மனிதனுடைய நிலைமை. ஆனால் ஆண்டவர் சிந்திக்காமல் எதுவும் செய்வதில்லை. அப்படி செய்தார்னா அதில் மாற்றத்தை கொண்டு வருவதில்லை. ஒருவேளை மாற்றம் கொண்டு வருவதனால் அதில் ஒரு காரணம் இருக்கும். அவர் சொல்லி செய்வார், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இதெல்லாம் நீங்கள் ஒரு வாக்கு தத்தங்களாக பிடித்து ஜெபம் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதை பிடிஎஃப்ல உங்களுக்கு அனுப்பித்தாரோம். அடுத்தால சொல்கிறோம் பாருங்க, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனசாபப்படுகிறதும் இல்லை. 1 சாமுவேல் 15:29 சொல்லுகிறது. பொய் சொல்ல மாட்டாரு. சொல்லி அப்படியே எது சொன்னாலும் அதை பற்றி ஐ எம் சாரி அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனால் நான் மனுஷன் என்ன செய்திருவோம், ஏதோ அந்த சூழ்நிலையில உனக்கு சொன்னேன், இப்போ நான் என்ன செய்ய, சூழ்நிலை அப்படியே ஆகி போச்சு, நான் என்ன செய்ய? அதான் சொல்றான், இதோ ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டேன் அப்படின்னா கட்டளை இந்த வசனத்தை பிடிச்சிக்காங்க. ஆசீர்வதிக்க யார் கட்டளைப்பட்டா? பிள்ளையா. அப்படின்னா அவனால மாத்தி பேச God has given the order. இப்போ அவனுடைய நாவு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? கர்த்தருடைய கருத்து. அதுதான் நாம இதில் பார்த்தோம். இன்னொன்று பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ராஜாவின் ஜெய கம்பீரம். ஆமாம், நம்ம பாடுவோம்ல, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் தெய்வ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கம்பீரமான தேவன் நம்மோடு கூட வந்து. நிறைய பேருக்கு நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் இதனுடைய ஆழமான அர்த்தம் புரியும். அதுவரை நம்ம சுலபமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிரச்சனைகளின் மத்தியில் நீங்க சொல்லலாம், ஐயா எங்கள் வீட்டில் ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்குது. அதனால தான் ராஜாவின் ஜெயகம்பீரம் இருந்தபடினால தான் வருகிற வழியில் என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்க. எகிப்திலிருந்து வந்தாங்கல்ல,
சொல்லுவோம், என்னெல்லாம் நடந்துச்சு? செங்கடலை வந்தாங்க, கடந்தாங்கல்ல. எப்படி? காரணம் என்ன? ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருந்தது. வேற சொல்லுங்க. நிறைய படிச்சிருப்பில்ல, யாத்திராகம் எல்லாம் எடுத்தோம். யுத்தம் நடந்துச்சுதா? யாரோட? அமலேக்கியரோட நடந்து. ஜெயிச்சாங்களா? ஜெய கம்பீரம் அவர்களோடு கூட இருந்தது. வர வழியில வனாந்தரம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. அவர் எப்படி நடத்தினாரு? அக்கினி சம்பத்தினாலும், பகல்ல வெயிலுக்கு மேகம், அப்படி மேக நிழல் கொடுத்துக்கிட்டே வரும். ராத்திரி இருள், அது என்ன செய்துச்சு? அக்கினி ஸ்தம்பம் வந்துச்சு. அதான் ஜெயகம்பீரம். பல வகையில் நம்முடைய வாழ்க்கையில ஜெயகம்பீரம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவன் இடத்துல சொன்னான், கடைசி பாளையத்தை பார்த்து நீர் பாளையத்தை பார்த்து சபிக்க சொன்னான். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? அவங்க பாளையம் பாளையமா சதுர சதுரமா அங்கிருந்து வருவாங்க. அந்த பாலாக்கு என்ன சொன்னா, எப்பா இஸ்ரவேல் கோத்திரத்துல முன்னால வரக்கூடியவங்களை சபிக்க வேண்டாம், கடைசி பாளையத்தை நீர் சபித்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடைசி பாளையத்துல தான் புறஜாதிகள் வருவாங்க. முந்தின பாளையத்துல எல்லாம் முக்கியமான கோத்திரங்கள். கடைசி பாளையத்துல யூதர்களும் புறஜாதிகளும். அப்படியானால் அவங்களுக்கு அங்க பாதுகாப்பு அதிகமா இருக்கிறதுனால அவங்கள ஈஸியா சபிச்சுது. இந்த சிங்கம் மிருகங்களை வேட்டையாடுறத பார்த்துருக்கேடா. ஆடு எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டே போகும். கடைசி என்ன நடக்கும்? அந்த கூட்டத்திலிருந்து ஒன்றை ஒத்தப்படுத்தும். எதை ஒத்தப்படுத்தும் தெரியுமா? எந்த ஆடு வீக்கா இருக்குதோ அதை பிடிச்சிடும். விரட்டிகிட்டே போகும்போது நல்லா தெரியும், பின்னால் ஓட முடியாமல் ஒன்று ரெண்டு ஆடுகள் வரும் பார்த்தீங்களா, அந்த சைடில் போகும். அதில் ஸ்பீடாக போகக்கூடியதெல்லாம் போயிடும், ஒன்று ரெண்டு தப்பிடும். அதை போய் கவி பிடிக்கும். அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு உள்ள உறவுல பலமா இல்லைன்னா சத்துரு நம்மை வெளியே விடுவான். ஆமென், ஆமென் இல்லையா? ஆமா, சத்துருக்கு தான் வேலை, நம்மளை சபிக்கணும். நம்ம போகிறது எங்க போறோம்? அவங்க எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு. நாம எங்க போறோம்? நம்மளும் கானான் தேசத்துக்கு தான் போறோம். அப்ப நம்மளை போக விடாம தடுக்கிறது தான் சாத்தானுக்கு வேலை. அப்ப நாம ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டிருக்கிறோம். ராஜாவின் ஜெயகம்பீரம் நமக்குள்ளாக இருக்கிறது. இதை எப்படியாவது உடைக்கணுங்கிறது தான் சத்துரு பார்ப்பான். உங்களுடைய அன்றாட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்க கடந்து வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், இவனை எங்க விழத்தட்டலாம். ஆமா, இல்லைன்னா முடியாது. சாத்தானுக்கு அதான் வேணும். இப்போ நான் பைபிள் ஸ்டடிலாம் எடுக்கிறேன்னா என்னை சும்மா நான் பஞ்சமத்தில் படுத்துட்டு எடுத்து வருது பல விதமான ஒரு பிரச்சனைகள் இதுகளுக்கு மத்தியில் தான் நானும் வந்துகிட்டு இருக்கேன். ஆனால் அவனுக்கு வேலை என்ன? இவன் எடுக்கக்கூடாது. இவன் எடுத்து இவன் பணம் தேசத்துக்கு மற்ற ஜனங்களுக்கு போகக்கூடாது. நம்ம எடுக்கிறனால பரலோகமே அங்கே போகிறதில்லை, அது வேற கதை. சொல்கிறேன், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். பல வருஷங்களாக நான் செய்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நாங்கள் அண்மையில் ஊழியம் செய்தோம். நானும் மனைவியும் வெளிநாடு போயிருந்த பொழுது தான் பார்த்தோம். நாங்கள் ஊழியம் செய்தவருடைய பலனை பார்த்தோம். ஜனங்களெல்லாம் நல்ல சுபிட்சமாக எங்களோடு எங்களை கூப்பிட்டு விசாரித்து, நீங்கள் அப்படி செய்தீங்க, எப்படி செய்தீங்க, சிஸ்டர் இப்படி பண்ணீங்க, பிரதர் இப்படி பண்ணீங்க. நாங்கள் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக இன்றைக்கு அறுவடை பார்க்க முடியுது. அது மாதிரி நாம ஊழியத்திற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளாக ஜெயகம்பீரம் இருக்குது. உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும்போது சொல்லுங்க, ஐயா நீங்க இருக்கிறீங்க, சத்துரு உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அல்லேலூயா. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகாரம் கொடுத்தாரா? கொடுத்தார். தண்ணீர் கொடுத்தாரா? கொடுத்தார். காரணம் ஜெயகம்பீரம் அவர்களோடு கூட இருந்தது. அடுத்தது காண்டாமிருகத்திற்கு ஒப்ப பலன் அவர்களுக்கு உண்டு.
அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பயங்கரமா ஸ்டாப்ட் பாடி பில்டர் மாதிரி இருக்குமா? சாத்தானை மேற்கொள்ளத்தக்கதாக பலன். நோஞ்சானா உள்ளவங்க மாட்டிக்கிடுவாங்க. இப்போ நிறைய பையன் மாதிரி இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு பிள்ளைய நல்லபடியா நீங்க வீட்டுக்குள்ள வளர்த்து கொண்டு வரீங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள வளர்த்து கொண்டு வரீங்க. இன்னொரு பிள்ளை நல்ல குடும்பத்துல தான் வளர்ந்து வருது, ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி அந்த வீட்டில் இல்லை. இப்போ அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வளருகிற பிள்ளைகளும் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாம சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வர 2 பிள்ளைகளும் ஒரு பள்ளிக்கு செல்லும் பொழுது எந்த பிள்ளை சீக்கிரம் சத்துருடைய பிடிக்க அடிமையாகிவிடும்? சொல்லுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள். பல பிள்ளைகள்லாம் பார்க்குறேன், அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது, என்ன உடனே ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு எதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணும்னு இப்போவே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு காண்டாமிருகத்திற்கு பலன் அவர்களுக்கு. அல்லேலூயா. ஆனால் பிள்ளைகளை வளர்க்கறதுல பிள்ளைகளுக்கு வேதம் ரொம்ப அறிவை நம்ம ஊட்டணும். ஏன்னா உலகம் சத்துருடைய கையில் இருக்குது. இன்னைக்கு எல்லாம் பிசாசுடைய பிடியில் இருக்குது. வளர்ந்தவனும் பெரியவனும் சின்னவனும் கை மொபைலுக்குள்ள கடந்து அடிமையாக இருந்து கொண்டு இருக்கு. அப்போ நமக்குள்ளாக காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்குமானால் நாம் எதையும் மேற்கொள்ள முடியும். சத்தமாக அல்லே சொல்லுவோமா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான, இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லி ஜெபிக்கிற வார்த்தைகள். யாக்கோபுக்கு விரோதமான குறிச்சொல் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. பழைய ஸ்டோரிகள்லாம் நிறைய இந்த மந்திரவாதிகள்கிட்ட ஏவி விடுவாங்க. ஏவி போய் இந்த ஆளுக்கு வீட்டுக்கு சூனியம் வச்சுட்டு வாங்க. இந்த மந்திரவாதி அங்கே போய் வீட்டுக்கு எதிராக சூனியம் வைக்க போனால் அது ஜபிக்கிற வீடாம். மந்திரவாதி வந்து சொல்லியிருக்கான், என்னால் அங்கே போக முடியல, வீட்டை சுற்றி பயங்கர தீயா இருக்கு. அதே தான் நமக்கு எதிரான குறி சொல்லுதலோ மந்திரவாதமோ கிடையாது. சிலவங்கெல்லாம் பயந்து போய் இந்த தகடெல்லாம் பார்த்தா பயந்துருவாங்க. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கல்லி எனக்கு நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு எதிரான ஒன்றும் யாக்கோபுக்கு விரோதமான இது இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். உண்மைதான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் தேசம் என்று ஒன்று உருவாகும் என்று. ஆனால் அன்னைக்கு நடக்காத ஒரு காரியம். இஸ்ரவேல் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய சாம்ராஜ்யங்கள் காணப்படாமல் போய் விட்டுச்சு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஏதோம். ஏதோம் யாருடைய இது? ஏதோம் யாரு? ஏசாருடைய வம்சம். அது மாதிரி அசீரியான்னு ஒரு தேசம் இருந்துச்சு. அசீரியா தேசம் யாரை சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க? இன்னைக்கு சொன்னாங்களா 10 கோத்திரம், இவங்களை சிறைப்பிடிச்சிட்டு போனவங்க தான் அசீரியர்கள். இந்த 10 கோத்திரத்தோட வம்சம் யார் தெரியுமா? அங்கே பின்னால் யார் இருந்தாங்க தெரியுமா? சமாரியர்கள். சமாரியா வழியா யார் போனா? இதுதானே. இப்போ நான் அந்த யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சமாரியா வழியால் அங்கே நடக்கிற இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் போய் உட்கார்ந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸே நடத்தினார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நாடுகளெல்லாம் காணவில்லை, நிறைய இதுகள்லாம் இல்லை. ஆனால் இஸ்ரேலுங்கிற தேசம் இன்றைக்கு யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு எதிரான ஒரு ஒன்றும் நடக்க முடியல. சுற்றியுள்ள நாடுகள் லெபனான், சிரியா, ஈரான், ஈராக், காசா, ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஏமன்ல ஹூத்திஸ்,
அவ்வளவு எனிமீஸ் இருந்தும் இன்னைக்கு எல்லாரையும் மேற்கொண்டு ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. முடியல யாராலையும். இன்னைக்கு பெரிய பெரிய வல்லரசுகள், ஈரான்லாம் எவ்வளவு பெரிய நாடு, தகர்ந்து போய் இருக்கிறது. தேவனுடைய கரையிலான அநேக அநேக தீவிரவாதிகள்லாம் எழுந்து வந்தாங்க இந்த நாட்டை அழித்து விட வேண்டும். அவங்க சொன்னாங்க மேப்ல இருந்தே இஸ்ரவேலை அழித்து விட வேண்டும் என்று. இன்னைக்கு அவங்க இருந்த இடங்கள் அல்கைதாவை காணலை, ஐசிஸை காணலை, ஹமாஸ் இப்படி தீவிரவாதிகள் கூட்டத்தை காணவே இல்லை. காரணம் தேவன் செய்த அற்புதம். ஹல்லேலூயா. நம்ம கண் முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். இவர் அடிச்சு தள்ளுறாரு ஆசீர்வாதத்தை. பாலாக் ராஜா காட்டிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு கோபம் வந்து போச்சு. அவன்கிட்ட என்ன சொல்றான், பாலாக் ராஜா யாரு? அவன் யாரு? மோவாபிய ராஜா. யார் சொன்னா? மோவாபிய ராஜா அவன் தான் சபிக்க சொன்னது. இப்போ அவன் என்ன சொல்றாங்க, அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களை சபிக்கவே வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டாம். நீ வேண்டாண்டா, நீ சபிக்கவே வேண்டாம். அதுக்கு பிள்ளையா என்ன சொன்னா, நம்ம பாஸ்டர் மாதிரி தண்ணி குடிக்காம பண்ணணும்னா நமக்கெல்லாம் முடியாதப்பா. அவர்தான் கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோட நான் முதல்ல நான் தான் சொன்னேன். கர்த்தர் சொல்றபடி தான் நான் செய்வேன்னு. அவன் செய்யல, கர்த்தர் அவனை கட்டுப்படுத்தினார், அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, அவன் நல்லவனா கெட்டவனா? இன்னும் பதில் இல்லை. சரி, இன்னும் போவோம். 3ஆம் வாக்கு. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்திரமணங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவருடைய நீர் சால்கள் இருந்து தண்ணீர் பாய். இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். தொடர்ந்து நான் சீக்கிரமாக போயிடுறேன், ஏன்னா இன்னைக்கு உள்ள முடிக்கணும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களின் மேல் பரவும். அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். அவருடைய ராஜ்யம் மேன்மை அடையும். அடைந்திருக்கா இல்லையா? அவருடைய ராஜ்யம் மேன்மை அடைஞ்சிருக்கா இல்லையா? எந்த வகையில் மேன்மை அடைஞ்சிருக்கு? சரி, நான் முதல்ல சொன்ன பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேலர் மூலமாய் எந்த வகையில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம்? வந்தார். வேற நாம என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு 90% நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளும் அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டது. விஞ்ஞானத்தில், மருத்துவத்தில், கல்வியில், ஏர்கிராஃப்டில், மொபைல் டெக்னாலஜியில், இன்னைக்கு அவங்க இந்த மெடிசின், பென்சிலின், அந்த மாதிரி பெரிய பெரிய மெடிசின்லாம் கண்டுபிடிச்சது அவங்க தான். உலகத்திலே அதிகமாக நோபல் பரிசு வாங்கினவர்கள் யாரு? இஸ்ரவேலர். அவங்க மூலம்தான் இன்னைக்கு சொட்டு நீர் பாசனம் இன்னைக்கு துபாயெல்லாம் ஜாம்னு இருக்குது, செழிப்பா இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களும் இஸ்ரவேலர்களும் ஆப்ரஹாமிக் அக்கார்டுன்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இஸ்ரவேல் நாங்கள் போய் இருக்கும்போது டும்முன்னு விழுந்துச்சதுல, இதெல்லாம் விழாமல் எங்கள் மேலே விழாமல் வானத்திலேயே அடித்து 2000 3000 இதை உளத்தட்டினது யாருன்னா இஸ்ரவேலர்களால் கொடுக்கப்பட்ட டெக்னாலஜியை வச்சு தான் யுஏஇ தேசம் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டது. அவங்களுக்குள்ள ஒரு நட்பு நாடாகிவிட்டு.
ஒரு காலத்தில் இது நடக்காது, முடியாது. அவன் எழுதிடுவான். நாங்கள்லாம் அங்கே காலேஜ், என் பிள்ளைகள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது மேப்பு கொடுப்பாங்க. ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளுக்கும் மேப்பு கொடுப்பாங்கல்ல. அந்த மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் இந்த இஸ்ரேலுங்கிற இடத்துல மாத்திரம் கருப்பு இங்கே வச்சு மைய வச்சு அடிச்சிடுவாங்க. பிள்ளைகள்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாலே அழிச்சு தான் வரும். பிள்ளைகளுக்கு இஸ்ரேல்னு ஒரு தேசமே தெரியக்கூடாது. மத்திய கிழக்கு நாடுல அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்தாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியா பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல் கூட ஒப்பந்தத்துக்கு. ஜோர்டான் வந்தாச்சு, எகிப்து வந்தாச்சு. ஆனால் அந்த ராஜா சொல்றாரு நெட்டன்யாகு, இந்த இடத்துல நாங்கள் சமாதானம் வந்துச்சுன்னா ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதையும் நாங்கள் செழிப்பாக்கிடுவோம், எல்லா தண்ணீர் வசதிகளை கொடுப்போம், கடற்கரையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து குடிநீர். அவங்கள மாதிரி யாரும் டெக்னாலஜி கிடையாது. ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், தக்காளி, இவங்கெல்லாம் அவங்க பயங்கரங்க. அவங்க எக்ஸ்போர்ட்டில், உலகத்தில் எக்ஸ்போர்ட்டில் இன்னைக்கு டாப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க. காரணம் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கு. அப்புறம் பாருங்க, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், அவர்கள் எலும்புகளை நொறுக்கி தங்கள் அம்புகளாலே பின்னாட்களில் அது இதெல்லாம் பார்த்தாச்சு. சரி, திருப்பியும் பிள்ளையாருக்கு கோபம் வந்துச்சு. இது கைத்தட்டி, என் சத்துருக்களை சபிக்க ஒன்ன அனுப்புன நீ இந்த 3 முறையும் ஆசீர்வதித்தாய். அவர் திருப்பி கண்டிருப்பார், அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சவிமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து ஒதுக்கும். இது யாரு? இயேசு கிறிஸ்து. அவன் இயேசு கிறிஸ்துவ குறித்து இப்பவே சொல்லிட்டான். ஒரு செங்கல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாபின் நிலைகளை நோக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதும் சுதந்திரமாகவும் சேயீர் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகவும் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை. அல்லேலூயா. இவன் சாதாரண வருஷன், அவன் வாயிலிருந்து தேவன் வரப்போகிற நட்சத்திரத்தை சொல்லுது. இதுதான் அவனுடைய 5ஆம். இது அமலேக்கை குறித்து. அமலேக்கு, அடுத்தது கேனியன், இவளை குறித்தும் அவன் சொல்லுகிறான். 6-7. இதோட 24 அதிகாரம் முடிச்சு 25 அதிகாரத்துக்கு போறோம். இப்போ நான் விஷயம் இருக்குது. இப்போ பாலாக்கு என்ன பண்ணா, அடுத்தல பாருங்க, சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம். ஜனங்கள்லாம் யாரு? பிளேயாமிட்ட வந்து அந்த இவன் ராஜா சொன்னான்ல, பிளேயாம் பாலாக்கு சொன்னான், வீடு நிறைய பொண்ணு வெள்ளியும் தானேன், நீ எனக்கு அவங்கள வந்து சதி அப்படின்னா. 22:18 யாராவது வாசிங்க. என்னாகமோ 22:18. வந்தாலும் பொண்ணும் பொருளும் கொடுக்கும்போது கூட அவன் என்ன செஞ்சுட்டான்? ஆசைப்படல. உண்மையா இது? நான் சொன்னேன், அவனை கண்ட்ரோல் பண்ணது ஆண்டவர்னு சொன்னேன். உள்ளுக்குள்ள பொண்ணும் பொருளையும் குறித்து ஆசை இருக்குமா இருந்திருக்காதா? இருந்திருக்குமோ? கெஸ் பண்றீடோ? பாலாக்க கூப்பிட்டான். நம்ம ஊர் பாஷையில், எங்கள் ஊர் பாஷை, நாகர்கோவில் பாஷையில் சொன்னோம்னா, மக்கள் இங்கே வா, பாலாக்கு நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீ உங்கள் ஜனங்களில் உள்ள பொண்ணுங்களெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அனுப்பிடு. யார் ஆலோசனை கொடுத்தா? பிள்ளையாம் ஆலோசனை கொடுத்தான்.
சிம்பிள். உங்க ஆளுங்களை அவங்க அவங்க உங்ககிட்ட வரட்டும். என்ன போட்டிருக்குது? இஸ்ரவேல் தங்க சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோபன் குமார்த்திகளோட இந்த ஆலோசனை கொடுத்தது யார் தெரியுமா? பிலேயாம். அப்ப நல்லவனா இருந்தால் இந்த ஆலோசனை கொடுத்துருப்பானா? எதுக்கு அந்த ஆலோசனை கொடுத்தான்? பணம், பொண்ணும் பொருளும் வேண்டான்னு சொன்னால. இந்த பாருங்க வசனத்தை, இந்த வசனத்தை ஒரு படி நான் காட்டுறேன். இதை பாருங்க. பெரியோரின் சங்கதியிலே இதெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இந்த போட பார்த்து வாசிங்க. பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் காரணமாய் இருந்தவர்கள். அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும். புரியுதா? பிள்ளைய என்ன பண்ணிட்டான்? ஒண்ணும் கிடையாது. உனக்கு கேம்ப திறந்து விட்டுரு, அவங்க எல்லாம் இங்க வரட்டும். சத்துரு பயன்படுத்துகிற கடைசி ஆயுதம் இன்னைக்கு அநேக சபைகள் சீரழிந்து போவதற்கு காரணம் இப்படியான வேசித்தனம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு அமெரிக்காவில் பெரிய பெரிய சபைகள் மெகா சர்ச்சஸ் சொல்லுவாங்க. மெகான்னா பயங்கர இது மாதிரி 10-20 மடங்கு இருக்கும். அப்படி புதுசாக இருக்கும். சில சபைகளை எடுத்து மூடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? பாஸ்டர்மார் விபச்சாரத்தில் மாட்டி விழுந்து போயிருக்கிறாங்க. அவங்க சபிக்க முடியாது தான், இஸ்ரவேலை சபிக்க முடியாது, எல்லாம் பண்ண முடியாது. ஆனால் எங்க வீக்குன்னா சத்துரு வருது. யாருக்கு இல்லையா? கிறிஸ்தவர்களே இந்த மாதிரி விழத்தட்டுகிற ஆவி நிறைய இன்னைக்கு சபைகளில் இருக்கு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ நான் தான் ஊழியம் பண்ணுறேன். பொம்பளான்ல எதையாவது என்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இவனை எங்க விழத்தட்டலான்னு சத்துரு பார்த்து கொண்டே இருப்பான். இங்கதான் நடந்துச்சு. 2ஆம் வசனம், அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்தோண்டும்படி ஜனங்களை அழைத்தார்கள். அங்க ஜனங்களை அழைச்சி, நீங்க எங்க விருந்துக்கு வாங்க, நாங்க உங்க விருந்துக்கு வரோம். அமெரிக்காவில் ஒரு பிரபலமான ஊழியர் இருந்தார், பேர் சொல்ல விரும்பல. அவர் கூட்டம்னா அப்படி அலம்போதும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். அவர் பிரபலியமா இருந்த காலம். ஜனங்கள் டிவியில பார்த்து சுகம் நடக்கும். அவர் டிவியில போய் இப்படி கை வச்சு ஜெபிப்பாரு. சிலவங்க டிவியில போய் கையை அப்படி வச்சு ஜெபிச்சாங்கன்னா அவங்களுக்கு அற்புதம். அவ்வளவு பிரபலமான ஊழியர். திடீரென்று ஒரு நாள் டிவியில நியூஸ் வருகிறது, அவரை பற்றி தவறான ஒரு வீடியோ எவிடன்ஸ். தவறான முறையில் ஒரு பெண்ணோடு இருக்கிற படத்தை வீடியோவையே போட்டு டிவியில் காட்டினார். கிட்டத்தட்ட 1 வருடம் அந்த ஆள் உபச்சாரத்தில் இருந்திருக்கார். ஆனால் இந்த 1 வருடமும் அவர் குருசைட் நடத்தியிருக்காரு, அற்புதம் நடந்திருக்கு, அடையாளம் நடந்திருக்குது. இந்த 1 வருடமும் அற்புதம் நடந்துச்சு. இந்த 1 வருடம் அவர் தவறான உறவு முறையில் இருந்தார். இது வெளியே வந்தது, அவர் டிவியில அழுதுட்டார். ஆமா, உண்மைதான். இந்த மாதிரி அதோட அவருக்கு ஊழியம் முடிஞ்சதுன்னு வைங்க. அப்போ ஏன் அற்புதம் நடந்துச்சு? பிசாசுனாலே அற்புதம் நடக்குங்கிறாரு. ஆண்டவர் தான் அற்புதம் செய்தார். காரணம் அவருக்காக செய்யல, அற்புதத்தை எதிர்பார்த்து வந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஜனங்கள் நினைச்சுக்கிட்டாங்க இவர் தேவ மனுஷன். அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு இப்போ ஒரு வருஷம் ஓடு. அதனால நான் முதலே சொன்னேன்,
சிங்கம் பலவீனமான மிருகத்தை பிடிக்கும். ஸ்திரீகளை விஷயத்துல முக்கியமான இந்த மாதிரி காரியங்கள்ல ஸ்திரீகளை பயன்படுத்தி தான் சத்துருவை தட்டுவான். இன்னொன்று பணம். நிறைய சபைகளில் பணம் கையாடும், பணத்தை கையாடுகிறாங்க. தரிசனம் மறந்து, இன்னைக்கு காலையில் பாஸ்டர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, அழைப்பை மறந்துட்டாங்க. அவங்களுக்கு அது அவசியம் இல்லை. பாஸ்டர் தான் இப்போ ஒரு ஒரு சாராருக்கு பாஸ்டருக்கு பிரியான்னாலும் கூட அவர் ஒரு நாளும் இந்த எனக்கு பிடிச்ச என்னாருக்கு போடுங்கன்னு அவர் சொல்லலை. ஜெபம் பண்ணி நீங்கள் யாருக்கு நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போடுங்க. இந்த மாதிரி தரிசனங்கள் மறந்து நடந்ததுனால தான் நிறைய தவறுகள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கு. நமக்கு எதிரான குறிச்சொல்கள் கிடையாது, மந்திரவாதம் கிடையாது. ஆனால் நம்மை நாமே தற்காத்து கொள்ளவில்லையா? எப்படி எப்படி நம்ம மாற்றோம்? நம்ம எப்படியெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆமாம். இப்போ ஆவியானவர் எடுத்துக்காங்களேன், அவருக்கு என்ன வேலை? அவர் பாவத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும். அப்போ நாம அவர் நம்மளை கண்டித்து உணர்த்தணுமானா நாம எதனால் நிரப்பப்பட்டிருக்கணும்? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவர் உணர்த்துவாரு, நம்ம திருந்திடணும். திருந்தாமலே வண்டி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் என்ன ஆகிடும்? கடைசி பாளையமா மாறிடும், அடிச்சு தூக்கிடுவோம் நம்மளை. புரியுதா? இந்த ஜனங்கள் பாருங்க, ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களுக்கு பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இந்த பாருங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க, மீகால என் ஜனமே, மீகா 6:5. யாராவது வாசிங்க. மோவாபின் ராஜாவாக பாலாக் பண்ணின இன்னதென்றும் நடந்தது. நிறைய இருக்கு இந்த வசனங்களை. நான் கொஞ்சம் காட்ட வரும்போது பாருங்க, 2 பேர்களை பாருங்க. இதுல 18 படிங்க. பேயோரின் 25-18. என்னாகமும் 25. பேயோரின் சங்கதியிலும் குமாரத்தின் சங்கதியிலும் இங்கதான் ஒரு பிணையாஸ் ஒரு பழி வாங்குகிறதை குறித்து பார்க்கலாம். அது எடுக்க போறதுக்கு நேரம் இல்லை, மீதி அந்த பாகம் இருக்குது. நான் அதுக்கு முன்னால சில முக்கியமான காரியங்களை இதன் அடிப்படையில் சொல்ல வருவேன். 2 பேதுருவில் எழுதுகிறார், உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து. நல்ல கவனிங்க, சேர்ந்து வாசிப்போமா? 2 பேதுரு 2:14 முதல். உறுதியில்லா ஆத்துமாக்களை பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாக பிள்ளையம்மன் வழியை அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய பெரிய பாஸ்டரா இருப்பாங்க, அவனை பணத்தை கொடுத்து ட்ராப் பண்ணிடுவான், பொண்ணை கொடுத்து ட்ராப் பண்ணிடுவான். சத்ரு அப்படிதான் முதலே யாரை யூஸ் பண்ணான்? ஆதியாகமத்தில் ஏவாள்கிட்ட இல்லையா? நிறைய இடங்கள்ல எசபேலுடைய ஆவி, நிறைய இடங்கள்ல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு.
அவன் இப்போ பாருங்க, இந்த வசனம் உங்களுக்கு நல்ல புரியும். 16ஆம் வசனம், அவன் அநீதத்தின் கூலியை எவன்? பிலேயா. இப்ப தெரியுதா? இப்ப சொல்லுங்க, பிலேயாம் நல்லவனா கெட்டவனா? கேட்டேன். நான் சொல்லிக் கொடுக்க இவ்வளவுக்கு 50 நிமிஷம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆயிருக்கு. அப்ப ஏன் அவன் ஆசீர்வதிச்சான்? ஆசீர்வதிக்க கட்டளை அவர் கொடுத்தாரு. நானுமே ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்துட்டு போயிடலாம். எனக்கு என்ன கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ பாஸ்டர் ஐயா இருக்காங்கன்னா அவங்கள ஆண்டவர் கட்டுப்பாட்டில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ நானே கட்டுப்பாட்டில் நடத்தினாலும் நான் தவறு செய்யும் பொழுது அதற்குரிய கூலியை நான் பெற்றுதானே. உங்களுக்கு தெரியாது, மறைக்க முடியாது. அதனாலதான் நம்ம மற்றவர்கள் இடர்களுக்கும் கிடைக்குமோ இடர்களுக்கு எதுவான கல்லை கொடுத்தாங்க. என்ன போட்டிருக்குது? இந்த இடர்கள் பண்ணக்கூடியவங்களை என்ன பண்ணணுமா? கல்லை கட்டி அழகா போட்டிருக்குது. சபைகளுக்குள்ள இருக்கு. 1 Corinthians 5 வசனம் வாசிங்க. உங்களுக்குள்ளே எங்க? சபைக்குள்ள பிரசித்தமா சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை இன்னைக்கு அது நடக்குதா இல்லையா? சபைகளுக்குள்ள வேசித்தனம் இருக்குதா இல்லையா? இது வீடுகளுக்குள்ள நுழைஞ்சு போகுது. இந்த அங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். இதை பார்க்குற ஒருத்தன் எதுவும் கண்டிப்பு இல்லை. இதனால சீரழிந்து போகிறது அநேக ஜனங்கள், அநேக குடும்பங்கள். அஞ்ஞானிகள்கிட்ட கூட இப்படி கீழ்த்தரமான ஒரு விசாரத்தை பண்ணும். பெருகபு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 உண்டு. புரியுதா? அப்ப பிலேயுடைய போதகம் எப்படி கடைசி அவன் பெரிய பிரசங்கமே பண்ணியிருக்கான். விக்கிரகங்களுக்கு படைச்சவளை கொடுங்க, வேசித்தனம் நடக்கட்டும், அவன் கீழே உலகத்துக்கு தக்கதான இடர்தலை போடுது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடக்கூடாது. ரொம்ப ஆராய்ந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்போ யாரை விழுங்கலாம் என்று வகை தேடித்திருக்கிறவன். ஆகிலும் உன் பெயரில் எனக்கு குறைவுண்டு என்னவெனில் வாசிங்க. ரெவலேஷன் 2:20. வேசித்தனம் பண்ணவும் யாரு? என்ன 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 எசபேல் என்னும் ஸ்திரியானவள் ஊழியக்காரர்களை சபைகளில் இன்னைக்கு அனுமதிக்கிறாங்க. சில சபைகள் இருக்கு தெரியுமா, எப்படியும் வாழலாம். லேட்டர் டே சயின்ஸ்னு ஒரு சபை இருக்குது. அங்கெல்லாம் எப்படி தெரியுமா, இப்போ இல்லை, ரட்சிப்பு கடைசி தான். பி ஹாப்பி, ஜாலியாக இருங்க. நான் வெளியே சொல்ல முடியாத வேசித்தனங்கள் நடக்கிறது. வேசி ஆழமான படுகொலை, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கைகளும் ஆகிய கைகளுடைய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டது. தேவனுக்கு முன்பாக சற்குணனாக இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். கடைசியாக பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதம் உண்டாயிருக்கிறது. இந்நாள் வரைக்கும் நாம் அதில் நீங்கி சுத்தமாக விடுவது. கடைசி அவனுக்கு நிலைமை என்னாச்சு தெரியுமா? எண்ணாகும் 31:8.
பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் யார் கொண்டு போட்டா? மீதியானியர்களுக்கு எதிராக யுத்தம் செய்த பொழுது இஸ்ரவேலர்கள் அவனையும் கொண்டு போடுவது. அவன் செய்ததற்கு தக்கதான பலனை அவன் அடைந்தான். இந்த பாவத்தை நிமித்தம் 25ஆம் அதிகாரத்தில் மோவாபியரோடு தவறாக நடந்தபடினால அதுலேயும் அநேகம் பேர் செத்தார்கள். நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போய் அந்த 25ஆம் அதிகாரத்தை மாத்திரம் படிங்க. அப்போ அதனுடைய கான்சிக்வன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு சொல்ல நான் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னா வெகு சுலபமாக நம்ம கீழே விழத்தட்டி விடுவோம். சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல். முன்னாடி உங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல்னு. ஒரு மனுஷன் டெய்லி டியூட்டிக்கு போவானா, ஒரு நாய் கடிக்கிறதுக்கு வருமா. அந்த நாயை பார்த்ததும் பயந்து அந்த இடத்துல வந்ததும் ஓடி ஒளிஞ்சிருவானா. ஆஃபீஸுக்கு போகிறது தினமும் போராட்டம். இந்த நாய் கடிக்க வந்துடும், ஒவ்வொன்று வருமா ஓடிடுவாங்க. கடைசி ஒரு நாள் கொஞ்சம் துணிஞ்சு ஈத்தொட்டி நின்றுருக்கான். அது வீடு வாயை தெரிஞ்சுன்னு பார்த்தானா வாயில் பல்லு இல்லையா. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சு தெரியாத நம்மளாடா நம்ம இவனுக்கு போய் பயந்து போயிருக்கோம். சாத்தான் பல் பிடுங்கப்பட்ட ஒரு சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்ம வருவான். யாரை விழுங்கலாமோன்னு தான் வருவான், யாரை விழத்தட்டலாமோன்னு தான் வருவான். ஆனால் அவையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். கடைசி பாளையத்து ஆட்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஆவியானவரால் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய உறவு முறைகள் இந்த மாதிரி மோவாபியரோடு யாரோடு நம்ம கலக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். அநேக பிள்ளைகள் இன்னும் கெட்டு போவதற்கு காரணம் இந்த மாதிரி மோவாபியர்களோடு கலக்கிற அப்படின்னா இவைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜெபிக்கலாம். பாஸ்டர் நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிப்போம். நம்ம அந்த வேத பாடத்தின்படியாக நம்ம ஜெபித்துட்டு கடைசியாக நம்ம ஆலிஸ் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த வாரத்தில் அவருடைய சர்ஜரி ஒன்று அவர்களுக்கு நடக்க இருக்கிறது. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுகிற ஒரு சர்ஜரி. ஆகவே நம்ம அவர்களுக்காகவும் நம்ம ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தகப்பனை நம்ம நோக்கி பார்க்கலாம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியாக எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் தவறான போதனைகளுக்குள் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு இம்மட்டும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசி வரைக்கும் அந்த உறுதியில் நாம் நிலைத்திருக்க அப்படியே நாம் நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய இந்த ரட்சிப்பின் பாதையிலே எந்த விதத்திலும் பிலேயாமின் ஆவிகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட போதனைகள் எங்களை தொடாதபடிக்கு ஆண்டவரே சச்சரவுக்கு எதிர்த்து நின்று நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற, ஜெயத்தோடு இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீங்க எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்க சபையில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரை இடறி போகாதபடிக்கு, வழுவி போகாதபடிக்கு ஆண்டவரை பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களா, உறுதியாய் நிற்கிறவர்களாய் காணப்பட கர்த்தனை கிருபை செய்யும். ஆண்டவரே, கர்த்தனை கிருபை செய்யும். ஆண்டவரே, கர்த்தனை நீங்க கிருபை செய்யும். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே ஆலிஸ் அவர்களுக்காக ஒரு விசை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் அவர்களுக்கு நடக்க இருக்கிற ஆண்டவரே இந்த அறுவை சிகிச்சைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அவர்களை நீங்க பலப்படுத்துங்க. உங்க கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, மருத்துவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நல்ல முறையிலே அந்த சிகிச்சை செய்து முடிய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பூரண சுகத்தோடு நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, பயங்களை மாற்றுங்க, கலக்கங்களை மாற்றுங்க. ஆண்டவர் தேவ ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து நன்மையாய் நீங்க இந்த சர்ஜரியை செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தீங்குக்கு விலக்கி காக்கிறவர், எந்த தீங்குகளும் அதன் மிக்கும் வராதபடிக்கு கர்த்தர் நீங்க காத்துக் கொள்ளுங்க. சிகிச்சை முடிந்து ஒருவர் நாங்கள்
பார்த்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு நீங்க கிருபை செய்யும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தோடு கடந்து செல்ல, ஒரு தெய்வ பயத்தோடு, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பலவீனங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க. எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் முற்றிலும் மாற்றி இன்னும் தேவ பலத்தினால் இடைக்கட்டி இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீங்க பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.